அன்பின் தெய்வம் இயேசுவில் அன்புள்ள மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட உணவு என்ற விவிலிய விளக்க பகிர்விற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்று யோவான் நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரத்திலே விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவிற்கு முன்னால் கொண்டு வருகிறார்கள். அவரை கொல்ல வேண்டும் என்று மோசேவின் சட்டத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள். அப்போது இயேசு, உங்களில் பாவம் செய்யாதவர் முதலில் கல்லெறியட்டும் என்கின்றார். பிறகு அவர்கள் சென்றபின் அந்த பெண்ணை பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? உன்னை குற்றவாளி என்று யாரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்கிறார். அதன் பிறகு, நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்று சொல்லுகின்றார். இந்த அருமையான உரையாடலை நீங்கள் பாருங்கள். 3 விதமான வார்த்தைகளை இயேசு நம்மிடையே கூறுகின்றார். முதலாவது நீதியான வார்த்தை, 2வது பரிவான வார்த்தை, 3வது நம்பிக்கை அளிக்கும் வார்த்தை. முதலாவது நீதியான வார்த்தை. அங்கே பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அந்த பெண்ணை இயேசுவிடம் அழைத்து வந்து இவரை கொல்ல வேண்டும் மோசேயின் சட்டப்படி என்று சொன்னவுடன் இயேசு அவர்களை பார்த்து, ஆமாம், இந்த பெண் குற்றம் செய்தவள்தான், என்ன செய்யலாம்? முதலில் யாராவது பாவம் செய்யாமல் இருந்தால் அவர்கள் முதலில் கல்லெறியட்டும் என்று சொல்லுகின்றார். நீதியை அங்கே நிலைநாட்டுகின்றார். 2 சாராருக்கும் ஒரு சரியான நீதியை அவர் தருகின்றார். அதன் பிறகு இந்த சொல்லை கேட்டவுடன் அவர்கள் திகைப்படைகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒருவராக அங்கிருந்து விலகிச் செல்கிறார்கள். நீதியின்படி அவர்கள் கொண்டிருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை அந்த ஒரு வார்த்தையிலேயே அவர்களுக்கு புரிய வைத்து விட்டார். 2வது பரிவான வார்த்தை. இயேசு அவர்கள் சென்ற பின் அந்த பெண்ணை பார்த்து அம்மா என்கின்றார். ஆமாம், அப்படியே தான் அந்த பெண்ணை அவர் அழைக்கின்றார். அம்மா என்று அந்த பெண்ணை அழைக்கின்றார். இந்த ஒற்றை சொல்லுக்கே அந்த பெண் அழுது மனம் மாறியிருப்பார். இனிமேல் பாவம் செய்யக்கூடாது என்று தீர்மானித்திருப்பார். இத்தகைய பாவியாக இருந்து விட்டேனே என்று மனதிற்குள் அழுது வடிந்திருப்பார். என்னை இதுநாள் வரை யாரும் மரியாதையான சொற்களால் யாரும் சொல்லவில்லை. இவர் எருசலேமிலே மிகப்பெரியவர், ஆசிரியர், புதுமைகள் செய்பவர், மக்கள் எல்லோரும் இவரை இறைவாக்கினர் என்று சொல்லுகிறார்கள், இறைமகன் என்று சொல்லுகிறார்கள், கடவுள் என்று சொல்லுகிறார்கள். இவர் போய் என்னை அம்மா என்று அழைத்து ஒரு மரியாதையாக நடத்துகிறாரே, இவர் இனிமேல் என்ன சொன்னாலும் எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனதளவிலே அவர் தீர்மானித்து விட்டார். அதற்கு பிறகு அவர் சொல்லுகின்றார், அவர்கள் எங்கே? உன்னை குற்றவாளி என்று தீர்ப்பிடவில்லையா என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த பெண் மனதிற்குள், அவர்கள் என்ன சொல்லுவது, நானே குற்றவாளித்தான், அதை நான் ஒப்புக்கொள்ளுகின்றேன், நீங்கள் சொல்லுங்கள் என்ன தண்டனை என்று மனதிற்குள்ளே அழுது மனமாறியிருப்பார். அங்கே மனமாறியது பெண் மட்டுமல்ல, அந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும். அந்த பரிசேயர்கள் கொல்ல வேண்டும் என்று வந்தவர்கள் அவர் சொல்லை கேட்டு மனம் மாறி கொல்லாமல் அங்கிருந்து செல்கிறார்கள், பாவம் செய்யாமல் அங்கிருந்து செல்கிறார்கள். அத்தகைய நீதியான பரிவான வார்த்தையை இயேசு அங்கே பயன்படுத்துகின்றார். அடுத்து நம்பிக்கை அளிக்கும் வார்த்தை. அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகின்றார், நீர் போகலாம், நானும் தீர்ப்பிட மாட்டேன், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஒரு கடமையை, ஒரு கட்டளையை, அன்பு கட்டளையை விடுக்கின்றார். இனி பாவம் செய்யாமல் இருந்து பார், இனிமேல் உன் வாழ்க்கை மேம்படும், இனிமேல் மற்றவர்கள் உன்னை இழிவாக பேசிய இந்த மக்கள் இனிமேல் உன்னை போற்றுவார்கள், உமது வாழ்வும் மேம்படும், நிலையான வாழ்வுக்கும் உன்னை இட்டுச் செல்லலாம் என்று மகிழ்ச்சியோடு இனி பாவம் செய்யாதீர் என்று சொல்லி அனுப்புகின்றார். இத்தகைய ஒரு 3 விதமான வார்த்தைகளை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. நீதியான பரிவான நம்பிக்கை அளிக்கும் வார்த்தையை இயேசுவை போல் நாமும் பயன்படுத்தி மற்றவர்கள் மனம் மாற உதவி செய்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.